ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டூ காமன் மென். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பாட்டு பண்ண போறோம்? என்ன பாட்டு சொல்லு, நீ சொன்னாதானே தெரியும். எதுக்கு பில்டப் பண்றீங்களோ? பில்டப் முக்கியம் தலைவரே. இந்த பாட்டு வந்து நான் எப்படி சூஸ் பண்ணேன்னு சொல்றேன், சொல்லு. இது வந்து நம்ம அந்த இது பண்ணோம்ல, ஓர்மக்கை. ஆமா, ஓர்மக்கையில வந்து ஒரு கமெண்ட் இருந்து நம்ம நீ கன்ஃபியூஸ் ஆனீங்களா, பி ஜெயச்சந்திரன் எம் ஜெயச்சந்திரன். ஆமா ஆமா ஆமா. ஸோ அதில் அதோட பி ஜெயச்சந்திரன் வந்து பெரிய சிங்கர், அவர் தமிழ்ல கூட ஒரு 2-3 பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு வந்துச்சு. இதுல வந்து ஒரு தெய்வம் தந்த பூவே இருந்துச்சு. ஓகே, இது என்னடா இது? ஓ மை காட், நம்மளுக்கு தெரியாது தெய்வம் தந்த பூவே இவரு பாடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அந்த கமெண்ட் நான் மென்ஷன் பண்றேன், ஏன்னா அவர் பேர் வந்து ரெஜி. ஓகே, அவர் வந்து நம்மள எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காருன்னா, ரெஜின்ற சப்ஸ்கிரைபர். ஆமா, கீழ வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. இவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பி ஜெயச்சந்திரன் பத்தி, ஏன்னா அவர் தான் வந்து அந்த பிராயம்னு அந்த வார்டு பண்ணிருந்தாரு. அவரை பத்தி தெரியும் போடுங்க, அது இவர் போட்டிருக்காரு. ஜஸ்ட் பேர் மட்டும்தான் அவருக்கு தெரியும், இல்லைன்னா பி ஜெயச்சந்திரன் சொல்ல மாட்டாங்க. எப்படி வந்து தாசேட்டன் சித்தியா சேச்சின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இவரையும் வந்து ஜெயட்டன் அப்படி சொல்லியிருப்பாங்க. பி ஜெயச்சந்திரன் சொல்றாங்க, இவங்களுக்கு சர்ஃபேஸ் மட்டும் தான் தெரியும், அவ்வளவா தெரியாது. கரெக்டா புரிஞ்சிருக்காரு, இவ்வளவு டீப்பா புரிஞ்சு வச்சிருக்காரு, அவ்வளவு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காரு. அவரு சொன்னதுனால நான் போய் கேட்டேன் பாரு. ஒரு உண்மையை நான் சொல்றேன், சொல்லு. மேல் வெர்ஷன் வந்து நான் கேட்டது கிடையாது, அந்த மேல் வெர்ஷன் வீடியோவும் நான் பார்த்தது கிடையாது. ஓ இல்ல, சோ என்ன பாட்டுன்னு சொல்லிரு முதல்ல. மர்மமாவே பேசிக்கிட்டு. சாரி. ஒரு தெய்வம் தந்த பூவே கன்னத்தில் முத்தமிட்டால் இருந்து. எஸ், சோ இது வந்து என்னன்னா, மணிரத்னமோட கன்னத்தில் முத்தமிட்டால் ஒரு ஐ திங்க் மோஸ்ட் மணிரத்னம் ஃபேன்ஸுக்கே வந்து இது ஒன் ஆஃப் மணிரத்னம்ஸ் பெஸ்ட் ஃபிலிம்னு அவங்க எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு படம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். இல்ல என்னன்னா, ஒரு தெய்வம் தந்த பூவை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு தான். பட் the film has two versions. One is the female version, other is the male version. நான் ரெண்டுமே கேட்டிருக்கேன், பட் I never realized that the male version is sung by ஜெயச்சந்திரன், ஜெயட்டன். ஆமா, அது வந்து எனக்கு ரியலைஸ் பண்ணதில்லை நானு. அண்ட் ஆல்சோ the female version தான் வந்து படத்துல வரும், அதுதான் வந்து மோர் ஃபேமஸ் ஆல்சோ. மேல் வெர்ஷன் வந்து ஐ திங்க் இட்ஸ் a separate track. படத்துல அது வர மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஸோ தனியா ட்ராக்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இவர் பாடியிருக்காரு, வைரமுத்து லிரிக்ஸ். ஸோ இதுல என்னன்னா, நாங்க வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நடுவுல நாங்க வந்து தமிழ் சாங்ஸ் எல்லாமும் வந்து சிலதெல்லாம் வந்து பழைய சாங்ஸ் நாங்களே அவ்வளோவா கேட்காதது, ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோவா கேட்காததை கேட்கறது, அதெல்லாம் கேட்டு ரியாக்ஷன் போட்டிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பெரிய ரிசப்ஷன் அதுக்கு இல்ல. அதனால எங்களுக்கு வந்து மலையாளம் தமிழ் அப்படின்ற டிவிஷன் வந்து மியூசிக்னு வந்ததுக்கு அப்புறம் வந்து லாங்குவேஜ் டிவிஷன் பெருசா இருக்கிறதுல பெரிய நம்பிக்கை இல்லை. பட் சின்ஸ் we are doing this on யூடியூப்ங்கும் போது எல்லாமே வந்து இதுங்கும் போது எது வந்து ரிசீவ் பண்ணப்படுதோ அதை தான் நம்ம பண்ண முடியுங்கனால நாங்கள் தமிழ் சாங்ஸ் நடுவில் பெருசா போடல. எப்படி நீங்க வந்து இது மாதிரி நாங்க கொடுக்க ரெக்கமெண்டேஷன் நீங்க பண்ணல அப்படின்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி நீங்களும் நாங்க போடுற சாங்ஸ் எல்லாம் கேட்டு அந்த மியூசிக் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா it will be good. Okay, anyway, so இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் சாங் பண்றோம், பட் வித் a reason. மலையாளம் சிங்கர் ஜெயட்டன் has sung this song. அவர் ரெஜி சொல்லும் போதே நான் இப்ப கேட்டு இருந்து வியந்து போயிட்டேன். ஆமா, of course இது நாங்க மென்ஷனே பண்ணல இது வரைக்கும். இந்த சாங் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்துட்டியா? ஓகே ஓகே. ஸோ மணிரத்னம் வந்து ரோஜாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இஸ் நெவர் சேஞ்ச் த மியூசிக் டைரக்டர், இஸ் ஆல்வேஸ் ஒன்லி ஒர்க் வித் ஏஆர்ஆர் சின்ஸ் ரோஜா. ஸோ எஸ், இது வந்து ஒரு பயங்கரமான காம்போசிஷன், கேட்டிருக்கோம் பல வாட்டி கேட்ட ஒரு காம்போசிஷன். பட் மேல் காம்போசிஷன், மேல் வெர்ஷன் இப்போ கேட்க போறோம். நீங்க ஆக்சுவலா ரொம்ப நாள் அந்த பாட்டு கேட்டிருக்க மாட்டீங்க, இன்னும் மேல் கம்போசிஷன் சொல்லிட்டேன், மேல் வெர்ஷன். ஓகே, மேல் கம்போசிஷன் தான். அதான். ஓகே ஓகே, பாட்டுக்குள்ள போயிடுவோம்.
தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றைப் போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. எனது செல்வம் நீ, எனது வறுமை நீ, இழைத்த கவிதை நீ, எழுத்து பிழையும் நீ, இரவல் வெளிச்சம் நீ, இரவின் கண்ணீர் நீ, இரவல் வெளிச்சம் நீ, இரவின் கண்ணீர் நீ, எனது வானம் நீ, இழந்த சிறகும் நீ, எனது வானம் நீ, இழந்த சிறகும் நீ, நான் தூக்கி வளர்த்த துயரம் நீ, ஒரு தெய்வம் தந்த பூவே சிறு ஊடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே சிறு ஊடல் என்ன தாயே. எத்தனை வாட்டி கேட்டாலும் this song will never change. It will never lose its impact. ஏஆர்ஆர் பத்தி அதாவது நம்ம என்ன சொல்லி என்ன, அதாவது ஒன் ஸ்பெஷாலிட்டி தட் ஐ மீன், ஸோ ஐ திங்க் நான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இவனுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 90s பிறந்த முக்கால்வாசி பேருக்கு வந்து தமிழ்நாடுல 90s பிறந்து ஃபிலிம் சாங்ஸ் கேட்ட முக்கால்வாசி பேருக்கு வந்து ஐ திங்க் the maximum they would have listened to is ARR நினைக்கிறேன், AR ரஹ்மான். பிகாஸ் ஸோ எனக்கு அதாவது திஸ் இஸ் த மோஸ்ட் என்னோட லைஃப்ல நான் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய சவுண்ட் ஸ்கேப் அப்படின்னா அது ARR தான். ஏன்னா தட் இஸ் த மேக்ஸிமம் தட் ஐவ் ஹர்ட். ஸோ ரிலேட் பண்ணிக்கக்கூடியது அந்த விதத்துல அப்படின்னா ARR தான் இருக்கும். நான் இவ்வளோ வருஷம் கேட்டதுலேயே வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி திங்ஸ் வந்து இந்த பாட்டுலையும் இட் அப்ளைஸ். என்னன்னா ARR பாட்டு நம்ம எப்பவுமே பார்த்தோம்னா ஏஆர்ஆர் பாட்டு ஹெட்ஃபோன்ல கேட்கறது ரொம்ப உத்தமம். பெஸ்ட் ஹர்ட் யூசிங் ஹெட்ஃபோன்ஸ். எல்லா பாட்டுமே மியூசிக் ஜென்ரலி எஸ் இட் கெட்ஸ் பெட்டர் வித் ஹெட்ஃபோன்ஸ், பட் ஏஆர்ஆர் ஸ்பெசிஃபிக்லி ஏன்னா கண்ணை மூடிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணோம்னு வச்சுக்கோ. எவ்ரி ஏஆர்ஆர் சாங் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ், புட் ஆன் த ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஜஸ்ட் லிசன் பார்த்தோன்னா ட்ரை டு சி வாட் ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் கம் வென் தே கம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஒரு அதாவது மல்டிபிள் ட்ராக்ஸ் இருக்கும்ல, ஒரு ட்ராக் வந்து போயிட்டே இருக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 1 minute கழிச்சு ஒரு 30 secondsக்கு வந்துட்டு போயிடும். இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேர்ட் ட்ராக்ல வந்து செகண்ட் மினிட்ல இருந்து ஒரு 30 seconds இல்ல 10 seconds வந்துட்டு போயிடும். இந்த மாதிரி வந்து லேயர்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அங்கங்க they'll just come and go. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபுல் பாட்டு அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அங்கங்க இப்படி வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் யூனோ இட் கிரியேட்ஸ் சச் அ யூனிக் சவுண்ட்ஸ்கேப். இதுலயே பார்த்தோன்னா எவ்வளோ இருக்கு பாரு. அந்த ட்ரெயின் மாதிரி அந்த பேசிக் பீட்டு இருக்குல்ல, அந்த பீட் ஒன்று போயிட்டே இருக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து
அந்த விசில் மாதிரி ஒன்று வந்துட்டே இருக்கும், ஸ்டார்டிங்ல வருமே, அதுவும் நடுவில் வந்துகிட்டே இருக்கும். சோ மெனி சவுண்ட்ஸ், சானிக் சவுண்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் வரும், வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஏஆர்ஆர் இந்த பாட்டு ஆல்ரெடி பல வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிற சாங் தான் அது. பட் எனக்கு இவரோட வாய்ஸ்ல மேல் வெர்ஷன் கேட்டிருக்கேன், பட் அவ்வளோ கேட்டதில்லை. பட் இவரோட வாய்ஸ்ல கேட்கும்போது, இன்னைக்கு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா the lyrics is so powerful and also அந்த படத்துல அந்த பாட்டோட சிச்சுவேஷன் அண்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குமா. ஸோ இதுல வந்து இமோஷன் கொண்டு வர வேண்டியதுக்கு, வாய்ஸ்லயே இமோஷன் கொண்டு வர வேண்டியதுக்கான பெரிய ஒரு நெசசிட்டி இருக்கு இந்த பாட்டுல. எனிஒன் கேனாட் சிங் இட் அண்ட் கோ அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ இதுல இவர் வந்து ஜெயச்சந்திரன் வந்து இந்த வாய்ஸ் வந்து எவ்வளோ ஒரு கணீர்னு இருக்கு பாரு, கணீர்னு இருக்கு. ஆனா அதை ஃபுல் ப்ளோ அவுட்டா யூஸ் பண்ணாம அப்படியே கண்ட்ரோல்டா மெஷர்டா பாடும்போது ஒரு இமோஷன் ஒன்று வருது இல்ல, செம்மையா இருக்கு அந்த இமோஷன். அண்ட் ஆல்சோ வேர்ட்ஸ் எவ்வளவு ஸ்பஷ்டமா யூஸ் பண்ணிருக்காரு. லைக் வேர்ட்ஸ் ஆர் லைக் ப்ரொனவுன்ஸ்டு ஸோ டிஸ்டிங்க்ட்லி கரெக்டா இருக்கு. அவர் அந்த இமோஷனை நல்லா கொண்டு வந்திருக்காரு. இந்த பாட்டை அவர் பாடியிருக்காருங்கிறது வந்து பயங்கரமான விஷயம் தான். எக்ஸாக்ட்லி. அண்ட் ஏஆர்ஆர் இஸ் ஆல்சோ லைக் so good at bringing the right kind of voice singers. For the right singers for the right song that he thinks is like always. So அதுல வந்து இதுல சம்டைம்ஸ் புரியவே புரியாது, நம்ம எங்கேந்திர இவரை கூட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. இப்ப எங்கேருந்து ஜெயச்சந்திரனை திடீர்னு கூட்டு வந்து தமிழ்ல பாட வச்சிருக்க அப்படின்றது இருக்குல்ல, இருக்கு இல்லன்னு சொல்ல. பட் தட் எபிலிட்டி இப்போ டைரக்டர் சொல்லுவாங்க, இப்போ கே பாலச்சந்திரனா எப்படி வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளோட டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து எத்தனை பேர் பெரிய ஆக்டர்ஸ் ஆகியிருக்காங்கல்ல, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த், கமல்ஹாசன். அந்த மாதிரி ஏஆர்ஆர் ஹேஸ் தட் நேக் ஆஃப் லைக் I think he has a voice repository in his head. இந்த பாட்டு யாரு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணி கரெக்டா அந்த ஆளை கூப்பிட்டு வருது. ஸோ ஜெயச்சந்திரன் ஜெயேட்டனை கூப்பிட்டு வந்தது வந்து பாட வச்சது வந்து நிஜமாவே இட்ஸ் லைக் பிரில்லியன்ட் தான். அதே மாதிரி பாட்டு மட்டும் இல்லாம இதுல சொல்லாம விட்டா தப்பாயிடும். சினிமாட்டோகிராஃபி தமிழ்ல வந்து இட்ஸ் ஆல்சோ லைக் தமிழ் இண்டஸ்ட்ரியில, மூவி இண்டஸ்ட்ரியில இட்ஸ் லைக் ஹிஸ்டாரிக்கலி a lot of Malayalam cinematographers have worked. This is like எப்போதுமே இருந்திருக்கு. சந்தோஷ் சிவனா இருக்கட்டும், இந்த படத்துக்கு பண்ண ரவி கே சந்திரனா இருக்கட்டும். ரவி கே சந்திரன் வந்து ஒரு இன்சேனான ஒரு சினிமாட்டோகிராஃபர். he has worked with many in like 2-3 films நினைக்கிறேன். இது அப்புறம் 1 more 2 more ஏதோ எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. பட் இதுல வந்து சினிமாட்டோகிராஃபி இந்த பாட்லயும் சரி, ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் தி சாங் இருக்குல்ல, அதுலயுமே அந்த சுத்து ரவுண்ட் ஷாட்லாம் இருக்கும் தெரியுமா, 360 டிகிரி ஷாட். இதுலயே பார்த்தனா அந்த வாட்டர்ல இருந்து இப்படி போய் அப்படியே பேன் பண்ணி அப்படியே அந்த ஸ்டாச்சு, புத்தா ஸ்டாச்சு, இதே மாதிரி ஒரு ஷாட் வந்து ஃபீமேல் வெர்ஷன்லயே இருக்கும். ஆமா, அது பிரான்ச் மேல உட்கார்ந்திருப்பா, இப்படி போயிட்டு இப்படி ஐயோ வேற லெவல். இந்த சினிமாட்டோகிராஃபி வேற லெவல். 2001ல வந்து ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. 2001 ஓ மை காட் 2002 நினைக்கிறேன் actually. எனிவே அன்பிலீவபிள் மேன், அன்பிலீவபிள். இல்ல அது ஒரு சோ அந்த புத்திஸ்ட் இந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் எல்லாம் போறாங்க, அதெல்லாம் காட்டுறாங்கல்ல. பிகாஸ் ஸ்ரீலங்காங்கிற படத்துல வரதுனால அந்த இது கான்டெக்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் ஒரு சாங்காவே நம்மள வந்து அது ஒரு ஜென் மோடுக்கு தான் கூட்டு போகுது. இட்ஸ் லைக் லிரிக்ஸுமே ரொம்ப அந்த இட்ஸ் அபவுட் லவ் அண்ட் லைக் ஃபாதர்ஸ் லவ் ஃபார் த டாட்டர் அண்ட் யூனோ அன்கண்டிஷனல் boundless love. It just takes you to a very zen mode, the lyrics and the music and Jayachandran's voice together. இந்த வாய்ஸ் வந்து திருப்பி சொல்றேன், எல்லா பாட்டும் எல்லாருமே பாடிட முடியாது. இந்த பாட்டுலாம் யார் வேணா பாடிட்டு போக முடியாது. because that emotion has to get to you and it really gets to you every time. That is the unbelievable part of this. See, நம்மளுக்கு கேட்க இம்பாக்ட் குறையும்ல, எத்தனை வாட்டி கேட்டாலும் அப்படியே இருக்கு இம்பாக்ட். நம்மள அந்த ஜோனுக்குள்ள கொண்டு போகுதுங்கும் போது it has that particular magic has worked out, you know. அதே மாதிரி சில சாங்ஸ்லாம் வந்து எல்லா நேரத்துலயும் கேட்கவும் முடியாது. நான் சம்டைம்ஸ் பிஸியா தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் ஏதாவது பாட்டு போட்டு பேக்ரவுண்ட்ல கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பாட்டுலாம் போட மாட்டேன். கண்டிப்பா நான் போட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் போட்டா நீ பிஸியா இருக்கும் போது அதை போட்டனா எல்லாத்தையும் ஆமாமா இல்ல எல்லாத்தையும் ஒர்க் வந்து you can just cannot work, you will just go into the zone and then you will be like இது deserves a very special time. Yes. எப்படி வந்து எப்படி என்ன சொல்றது, இந்த பாட்டோட ரியாக்ஷன், எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட ரியாக்ஷன் யாரா இருந்தாலும் இந்த பாட்டுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. லைக் பண்ணுங்க, எங்களோட அடுத்த அதர் ரியாக்ஷன்ஸும் பாருங்க.
பிடிச்சிருந்ததுன்னா வந்து நீங்கள் வந்து எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு திருப்பி சொல்லுவேன் நான். கண்டிப்பா என்னன்னா இந்த பாட்டுல எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு மேஜிக் கொடுக்கறதுக்கு வந்து ஏஆர்ஆர் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஏஆர்ஆர், அதுக்கப்புறம் வந்து ரவி கே சந்திரன் ஒரு சினிமாட்டோகிராஃபர் மலையாளத்துல இருந்து, ஜெயச்சந்திரன் மாதிரி மலையாளத்துல ஒரு சிங்கர், இப்படி தமிழ் மலையாளம் லாங்குவேஜ் பேரியர் இல்லாம எப்படி வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணி ஒரு கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி நம்ம எந்த லாங்குவேஜ்ல சாங்ஸ் மியூசிக் அந்த மாதிரி நம்ம ரியாக்ஷன் போட்டு நம்ம வந்து கேட்டாலுமே அதை நீங்க வந்து மியூசிக்கா பார்த்து, லாங்குவேஜ் அந்த இதெல்லாம் பார்க்காம ஒரு மியூசிக்கா பார்த்து நீங்க வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணி எங்களை வந்து மேலும் மேலும் இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ் எதுவும் பண்றதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து மலையாளம்ல பண்ணும்போது கூட நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் சரி இதில் வீடியோஸோட சப்ஸ்கிரிப்ஷன்லையும் சரி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ். ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். எஸ். See you on the next one, guys.